Exercise number 3.5. The factorize first division 2a square plus 4a square b plus 8a square c. இந்த மூணு டேர்ம்லையும் பார்க்குறோம். 2a square அப்படிங்கிறது மூணுலேயுமே காமனாக எடுக்கலாம். அப்போ மூணுலேயுமே காமனாக 2a square அப்படின்னு காமனாக எடுத்தால் இந்த பிளேஸில் ஒன்று நேரம் இல்லை 2 போச்சுன்னா ஒரு 2 தான் வரும். a square வெளியே வந்துச்சு, அப்போ b தான் இருக்கும். அப்போ இது 8ங்கிறது 2 into 4 எடுக்கலாம். 2 வெளியே இருந்துச்சு, அப்போ 4 தான் இருக்கும். a square வெளியே போயிடுச்சு, அப்போ c தான் இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். The second division ab minus ac minus mb plus mc. The first two term காமனாக எடுத்துட்டோம்னா காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தா a இருக்குது. இப்போ a காமனாக எடுத்தால் b minus c. அடுத்தது தேர்டு ஃபோர்த் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் மைனஸ் எம் அப்படிங்கிறத காமன் எடுத்தோம்னா இந்த இடத்துல b மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஒரு ப்ராக்கெட் மட்டும் இங்கே போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது வெளியே இருக்கிறது ஏ இருக்குது, இங்கே வெளியே இருக்கிறது மைனஸ் எம்னு இருக்குது. அப்போது ஏ மைனஸ் எம், அவ்வளோதான் ஆன்சர். The second sum factorize x square plus 4x plus 4. இது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் போட்டேன் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ நடுவில் 2ab வரும். இப்போ 2a ஃபார்முலாவில் ஒரு 2 இருக்குது. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒரு 2. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போது ஃபார்முலா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போது a உடைய வேல்யூ இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸ்னு வருது, a ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ b உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுவோம். அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். செகண்ட் டிவிஷன் 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். இதில் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 3ங்கிற நம்பர் வந்து காமனாக எடுக்கலாம். 3ங்கிற நம்பர் காமனாக எடுத்தோம்னா a ஸ்கொயர், அப்போ 8 3 24 வரும். அப்போ 8ab ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 16b ஸ்கொயர் வரும். இந்த 16b ஸ்கொயர். சரி, இப்போது இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு அப்போ a ஸ்கொயரு, இப்போ மைனஸ் 2 இன்ட்டு இது நமக்கு தெரியாது, a எவ்வளோன்னு தெரியாது, b எவ்வளோன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ b ஸ்கொயருங்கிறது இதை 4b ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போது ஏங்கிறது பார்த்தா a தான் வருது, b ப்ளஸில் என்ன இருக்குது 4b இருக்குது, இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸு 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போது ஃபார்முலா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a உடைய வேல்யூ நமக்கு a, b உடைய வேல்யூ இங்கே 4b, b உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4bன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுவோம். அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a ப்ளஸில் ஏன்னு போகிறோம், b ப்ளஸில் 4b. அப்போ ஆன்சர் a மைனஸ் 4b ஹோல் ஸ்கொயர். இந்த தேர்ட் டிவிஷன் x to the power of 5 மைனஸ் 16x. இல்லை காமனாக எக்ஸுங்கிறது காமனாக எடுத்தால் x to the power of 4 மைனஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். இதை திருப்பி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா கிடைக்கிது. அப்போ a ப்ளஸில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ a ப்ளஸில் எக்ஸ் ஸ்கொயர் போடலாம், b ப்ளஸில் நம்ம 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போது இங்கே முன்னாடி ஒரு எக்ஸுக்கு எக்ஸை போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் a ப்ளஸில் எக்ஸ் ஸ்கொயர், b ப்ளஸில் 4. அப்போ a ப்ளஸில் எக்ஸ் ஸ்கொயர், b ப்ளஸில் 4 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸு இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 இதை வந்து திரும்ப 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு 2 ஸ்கொயர். அப்போ இந்த செகண்ட் ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸு b. இதில் a என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸு, அப்போ பிங்கிறது 2. அப்போது இதை வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. செகண்ட் ப்ராக்கெட் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்.
அப்போது ஏ பிளேஸில் எக்ஸு, ஏ பிளேஸில் எக்ஸு, பி பிளேஸில் ஒரு 2, ஏ பிளேஸில் எக்ஸு, பி பிளேஸில் ஒரு 2. இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1/m² மைனஸ் 23. இங்கே இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/m² என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இதனோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸு 2ab இதுதான் ஃபார்முலா. அப்போ ஏ பிளேஸில் என்ன இருக்குது, எம்னு இருக்குது, பி பிளேஸில் இருக்கிறது 1/m. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ பிளேஸில் எம்மு, பி பிளேஸில் 1/m அப்போது ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ் 2 இன்ட்டு ஏ பிளேஸில் எம்மு, பி பிளேஸில் 1/m போட்டாச்சு. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் 23 இருக்குது கொஸ்டினில், அப்போ மைனஸ் 23 போட்டாச்சு. அந்த எம் கேன்சல். அப்போது எம் ப்ளஸ்ஸு 1/m இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே ஒரு 2 இருக்குது, -2 - 23 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த எம் ப்ளஸ்ஸு த 1/m ஹோல் ஸ்கொயர் த -25 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ 25ங்கிறத நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ எம் ப்ளஸ் 1/m ஹோல் ஸ்கொயர் மைனஸு 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர், செகண்ட் ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னா பி ஸ்கொயர். அப்போ இதனுடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஏ பிளேஸில் நம்ம என்ன எழுதுவோம், ஏ பிளேஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதுவோம் 1 + 1/m, பி பிளேஸில் 5 அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்போ ஏ பிளேஸில் எம்மு ப்ளஸ் 1/m, பி பிளேஸில் ஒரு 5, ஏ பிளேஸில் எம் ப்ளஸ்ஸு 1/m, பி பிளேஸில் ஒரு 5, அப்போ -5. இது நமக்கு ரிசல்ட். ஃபிஃப்த்து டிவிஷன் 6 - 216x². இப்போ 6 வந்து காமன் எடுத்தால் 1 - 36x² எழுதலாம். அடுத்தது இதே வந்து 1 - 6x ஹோல் ஸ்கொயர் 6x² அப்படின்னு எழுதலாம். 6x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்து இதே வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தா 1ங்கிறது 1 ஸ்கொயர் எழுதலாம், -6x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போது இது என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற பேட்டர்ன் இருக்குது. ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸு பி. அப்போ ஏங்கிறது என்ன 1, கம்பேர் பண்ணால் 1. அப்போ பி பிளேஸில் என்ன இருக்குது 6x. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். முன்னாடி ஒரு 6 அப்படியே வச்சுக்கலாம். ஏ பிளேஸில் 1, பி பிளேஸில் 6x. அடுத்தது ஏ பிளேஸில் 1, பி பிளேஸில் 6x. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th டிவிஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a² மைனஸ் 18. சரி, இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் பார்த்தா என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு 2ab வரும், ப்ளஸ்ஸு 2ab, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab. இதான் இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்பேர் பண்ணோம்னா ஏ ப்ளஸில் ஏ தான் வரும், பி ப்ளஸில் 1/a. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸில் ஏ, பி ப்ளஸில் 1/a ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ ஏ தான், பியுடைய வேல்யூ 1/a. இங்கே -18 அப்படின்னு இருக்குது, -18 போட்டாச்சு. அந்த ஏ கேன்சல். அப்போது ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே -18 இருக்குது. அப்போது ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயர். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 16ங்கிறது எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயரு, செகண்ட் ப்ராக்கெட் வந்து பி ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 1/a, பியோட வேல்யூ 4. அப்போ எடுத்து இந்த ஃபார்முலாவில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறோம். ஏ ப்ளஸில் ஏ மைனஸ் 1/a, பி ப்ளஸில் 4. அடுத்தது ஏ ப்ளஸில் ஏ மைனஸ் 1/a, பி ப்ளஸில் 4. அப்போ இங்கே மைனஸ் பி நிற்கிறனால -4.
அவ்வளோதான் ஆன்சர். Third sum, factorize the first division 4x square plus 9y square plus 25z square plus 12xy plus 30yz plus 20zx. இந்த சம் வந்து எந்த பேட்டர்ன் இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அந்த ஃபார்முலா பேட்டர்னில் இது இருக்குது. அப்போ இந்த சம் அந்த ஃபார்முலா பேட்டர்னில் நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் போட்டாச்சு, b ஸ்கொயர் 3y ஸ்கொயர், அப்போது 5z ஸ்கொயர், c ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 2ab, abங்கும் போது a இது b, அப்போது 2x அப்போது 3y, அடுத்தது 2bc, bc அப்போது 3y 5z, அடுத்தது ப்ளஸ் 2ca, cங்கிறது 5z, 5z, ஏங்கிறது 2x. அப்போ இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு ஃபார்முலா. இப்போது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 3 டைம்ஸையும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 டைம்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், a ஈக்குவல் டு என்ன இருக்குது 2x, அப்போ b பிளேஸில் என்ன இருக்குது 3y, c பிளேஸில் 5z, அப்போ c ஈக்குவல் டு 5z. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல், அப்போது a பிளேஸில் 2x, b பிளேஸில் 3y, c பிளேஸில் 5z, அப்போது ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு ஆன்சர். The second division 25x square plus 4y square plus 9z square minus 20xy plus 12yz minus 30zx minus 30zx. சரி, இதெல்லாம் பாருங்கள், ஃபார்முலா வந்து எப்பவுமே ப்ளஸில் தான் இருக்கும். என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இப்போ ஃபார்முலா ப்ளஸில் இருக்குது. ஆனால் இங்கே கொஸ்டின் தந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸில் வருதா? அப்போ மைனஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன? அப்போ எந்த வேரியபிள் மைனஸில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேரியபிள் பார்த்தா எக்ஸு. அப்போ ஸ்டார்டிங் வேரியபிள் எக்ஸுங்கிறதுனால ஸ்டார்டிங் வேரியபிள் எப்போவுமே ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ எக்ஸு வந்து ஆல்வேஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே மைனஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன? ஒய் வந்து மைனஸாக இருக்கிறதுனால தான் இங்கே மைனஸ் வருது. அப்போ ஒய் வந்து மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இங்கே மைனஸ் வருதா? மைனஸ் வருதுன்னா என்ன காரணம்? எக்ஸ் வந்து எப்போவுமே ப்ளஸ்ஸு, அப்போது இஜெட் தான் மைனஸ். அப்போ இஜெட்டு மைனஸ் ஆக்கிறனால தான் இங்கே மைனஸ் வருது. அப்போது ஒய்யும் மைனஸு இஜெட்டும் மைனஸ். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எப்படி இருக்கோ அதேமாதிரி இந்த சம்மை மாற்றி எழுத போகிறோம். அப்போது 5x ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2y, ஏன்னா ஒய் வந்து மைனஸும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனால் மைனஸ் போட்டாச்சு. ப்ளஸ் இஜெட்டுங்கிறது மைனஸ்ன்னு பார்த்தோம். அப்போது மைனஸு 3z ஹோல் ஸ்கொயர், அப்போது மைனஸு 2, ஏங்கிறது 5x, பிங்கிறது மைனஸ் 2y, அடுத்தது ப்ளஸ்ஸு 2bc, அப்போ 2bங்கிறது மைனஸ் 2y, சிங்கிறது மைனஸு 3z ப்ளஸ்ஸு 2ca, சிங்கிறது மைனஸ் 3z, ஏங்கிறது 5x. சரி, இப்போ ஃபார்முலா கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரு ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c இதை ஹோல் ஸ்கொயர். இதை நமக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 டைமையும் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 3 டைமையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது a ஈக்குவல் டுங்க 5x, அப்போது b ஈக்குவல் டு மைனஸ் 2y, அடுத்தது c ஈக்குவல் டு மைனஸு 3z. இப்போ ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடில் இதை அப்ளை பண்ணும்போது a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ப்ளஸில் 5x, b ப்ளஸில் மைனஸ் 2y, c ப்ளஸில் மைனஸ் 3z, அப்போது ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு ஆன்சர். The fourth sum factors 8x cube
ப்ளஸ்ஸு 125y க்யூப். அப்போது 8x க்யூப்புங்கிறத 2x ஹோல் க்யூப்னு எழுதலாம். 125ங்கிறத 5y ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். இது என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தா a க்யூப் ப்ளஸ் b க்யூப் அந்த பேட்டர்ன் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ்ஸு b ஸ்கொயர். இது நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவுடைய லெஃப்ட் சைட்லேயும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது a ப்ளஸில் ஏக்கு மேலே இங்கே எனக்கு 2x, அப்போது b ப்ளஸில் இங்கே 5y, அப்போ b ஈக்குவல் டு 5y. இப்போ ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a ப்ளஸில் 2x, a ப்ளஸில் 2x, b ப்ளஸில் 5y. அதே மாதிரி a ப்ளஸில் 2x, அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸில் 2x, b ப்ளஸில் 5y. அடுத்தது b ஸ்கொயர், அப்போது 5y ஸ்கொயர். அப்போது இங்கே என்ன வரும்? 2x ப்ளஸ்ஸு 5y. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4x ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10xy. இதை ஸ்கொயர் பண்ணும்போது 5y ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர். The second division 27x cube minus 8y cube. இது வந்து 3x ஹோல் க்யூப்னு எழுதலாம், மைனஸ் 2y ஹோல் க்யூப்னு எழுதலாம். அப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா a க்யூப் மைனஸ் b க்யூப். இதை வந்து எழுதும்போது a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ்ஸு b ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபார்முலாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ a ப்ளஸில் இருக்கிறது 3x, b ப்ளஸில் இருக்கிறது 2y. அப்போது a ஈக்குவல் டு 3x, b ஈக்குவல் டு 2y. இதை ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது a ப்ளஸில் 3x, b ப்ளஸில் 2y. அப்போது a ப்ளஸில் 3x, அப்போது a ப்ளஸில் 3x, b ப்ளஸில் 2y. அப்போது b ப்ளஸில் 2y, அப்போது 2y ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 3x மைனஸ் 2y. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9x ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணால் 6xy. அடுத்தது ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4y ஸ்கொயர். இதுதான் நமக்கு ரிசல்ட்டு. The third division a to the power of 6 minus 6 to the power 64. இப்போ a to the power of 6ங்கிறது எப்படி என்னன்னா a ஸ்கொயர் ஹோல் க்யூப்னு எழுதலாம். அதேமாதிரி 64ங்கிறத 4 க்யூப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ab ப்ளஸ்ஸு b ஸ்கொயர். இப்போ ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா a ஸ்கொயர், b உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயரு மைனஸு 4 இன்ட்டு இந்த இடத்துல a ஸ்கொயர்னுக்கா, அப்போது a ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab. a வந்து a ஸ்கொயரு, bங்கிறது 4, அப்போது b ஸ்கொயர், அப்போது 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போது a ஸ்கொயர் மைனஸு 4, அப்போது a டு தி பவர் ஆஃப் 4. இங்கே வந்து 4a ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 16. இப்போ இதை வந்து எப்படி எழுதணும்னா a ஸ்கொயர் மைனஸு 2 ஸ்கொயர் எழுதலாம். அதேமாதிரி இதை வந்து a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 4a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இது வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். அப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த இதுக்கு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு வரும். அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதியாச்சு. அதேமாதிரி இது எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர், அப்போது a ஸ்கொயரு ப்ளஸ்ஸு a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2a, a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2a ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த a ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2a, a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ்ஸு 4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம்.
The fifth sum factor is the x cube plus 8y cube plus 6xy minus 1. முதல் இதை ஆர்டராக எழுதுவோம். இப்போ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 8y க்யூபு, அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அந்த இடத்துல -1 க்யூபு அப்படின்னு எழுதலாம். -1 க்யூப், அடுத்தது ப்ளஸ்ஸு 6xy. இப்போ என்ன ஃபார்மேட்டில் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a க்யூப் ப்ளஸ் b க்யூபு ப்ளஸ் c க்யூபு -3abc அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், அடுத்தது -ab மைனஸ் bc மைனஸ் ca. இதை நமக்கு ஃபார்முலா. இப்போது கொஸ்டினில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டினில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஹோல் க்யூப் ப்ளஸ் 2y ஹோல் க்யூப்னு எழுதலாம். அதேமாதிரி ப்ளஸ்ஸு இந்த -1 ஹோல் க்யூப், அப்புறம் ஃபார்முலா மைனஸ் இல்லையா -3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் எக்ஸு, பியோட வேல்யூ 2y, சியோட வேல்யூ -1. இப்போது இந்த ஃபார்முலாவை இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்குவோம். இதையும் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய a க்யூப் b க்யூப் c க்யூப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா a உடைய வேல்யூ எக்ஸு, அப்போது b உடைய வேல்யூ 2y, அப்போது c உடைய வேல்யூ -1. இந்த வேல்யூஸில் எடுத்து ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c, அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2y, சியோட வேல்யூ -1. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர், அப்போது எக்ஸு ஸ்கொயரு, அப்போது ப்ளஸ்ஸு b ஸ்கொயர், அப்போது 2y ஸ்கொயரு, அடுத்தது c ஸ்கொயர் -1a ஸ்கொயரு, அடுத்தது -ab மைனஸு a போட்டாச்சு, பிங்கிறது 2y -ab மைனஸு இந்த ஃபார்முலாவில் -bcன்னு இருக்குது, -bc, அப்போது -bc, அப்போது -bc போட்டாச்சு. அடுத்தது -ca மைனஸு சியோட வேல்யூ -1, ஏவோட வேல்யூ எக்ஸு. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது இந்த இடத்துல எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் -1, எக்ஸ் ப்ளஸ் ஒய் -1, அடுத்தது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4y ஸ்கொயர், அடுத்தது +1 -2xy -2xy, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு 2y, இதில் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது ப்ளஸ்ஸு எக்ஸு. இதுதான் நமக்கு ஆன்சர். இது ஃபார்முலா படி நம்ம மாற்றி எழுதினோம்னா எல் க்யூபு, அடுத்தது ப்ளஸ்ஸு -2m க்யூபு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல -3n க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஃபார்முலாவில் -3abc 3 போட்டாச்சு. a உடைய வேல்யூ எல், b உடைய வேல்யூ -2m, c உடைய வேல்யூ -3n, சரி 3abc அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுவோம். ஃபார்முலா a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் c க்யூப் -3abc. இதில் ஃபார்முலாவோட ரைட் ஹேண்ட் சைடு a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் -ab மைனஸ் bc மைனஸு ca. இப்போ ஃபார்முலாவோட லெஃப்ட் சைடையும் இந்த கொஸ்டினுடைய லெஃப்ட் சைடையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தா a உடைய வேல்யூ எல், a = எல், அப்போது b உடைய வேல்யூ -2m, c உடைய வேல்யூ -3n, c உடைய வேல்யூ -3n. இதை எடுத்து ஃபார்முலாவுடைய ரைட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவுடைய ரைட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், இந்த எல் -2m -3n, அப்போது இதில் a ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா எல் ஸ்கொயர் நேரம், b ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம், அப்போது -2m ஸ்கொயரு, c ஸ்கொயர், அப்போது -3n ஸ்கொயர், அடுத்தது -ab, ஏவுடைய வேல்யூ எல், b உடைய வேல்யூ -2m, அடுத்தது -bc, b உடைய வேல்யூ -2m, c உடைய வேல்யூ -3n, அடுத்தது -ca, c உடைய வேல்யூ -3n, a உடைய வேல்யூ எல்.
இப்போது இதை எழுதும்போது L மைனஸ் 2m மைனஸ் 3n. அப்போது இங்கேருந்து வரும் எல் ஸ்கொயரு. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4m ஸ்கொயர் வரும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9n ஸ்கொயர் வரும். மைனஸில் மைனஸு ப்ளஸ் ஆயிரும் 2ml. அப்போது 2mlன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். மைனஸு 2 × 3 6. அப்போ 6mn. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ்ஸு 3nl அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்குது.